ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசித்ராமா போய் வந்து மாயாட்டையும் பூர்ணிமாட்டையும் எனக்கு கிட்டத்தட்ட வந்து அர்ச்சனாவை விட மாயா மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு தேவை இருக்குது. அர்ச்சனாட்டெலாம் சில விஷயங்கள் சொல்ல வந்து நான் பயப்படுவேன். ஆனால் நான் மாயாட்ட என்ன பேசினாலும் வந்து அவன் என்னை ஃபன்னாக என்னை ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு செம்மையாக பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு கொடுக்குறாங்க. அது என்ன மேட்ரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பார்க்க முன்னாடி ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுத்துட்டு பாருங்கள், சரியா? ஆக்சுவலி காலையில் மார்னிங் டாஸ்க் நடக்குது. என்ன டாஸ்க் அப்படின்னா, டிக்கெட் டு ஃபினாலேல வந்து யார் வின் பண்ணுவா, அவங்கள தடுக்கிறதுக்கான யுக்திகள் என்ன, அதாவது யார் வின் பண்ணுவாங்கிறது, யார் இந்த டிக்கெட் டு ஃபினால சூப்பராக ஆடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் சொல்லணும், சரியா? அதில் டிக்கெட் டு ஃபினாலேல வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அர்ச்சனாவும் விஜயும் கிடையாது. அதனால வந்து அவங்க பேரை யாரும் சொல்ல மாட்டாங்க, சரியா? ஆனால் மற்ற எல்லாருமே ஒவ்வொரு பிளேயரை சொன்னாங்க. மாயா யாரை சொல்லியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். கடந்த ஒரு வாரமாக வந்து விசித்ராமா புகழை தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து மாயா எப்பயுமே அவங்க ஒரு டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி எது வேணாலும் வச்சுக்கலாம். மாயா எப்படி அப்படின்னோம்னா, ரொம்ப சுமாரான விளாடுற பிளேயராக இருக்கட்டும், இல்லைனா வந்து கேமை வந்து சரியாக புரிதல் இல்லாமல் விளாடுற பிளேயரை வந்து எப்பயுமே தன் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. ஏன்னா இவங்க வந்து நினைக்கிறத பூரா வந்து அவங்க டேரெக்டாக போய் எங்கேயுமே வந்து சண்டை போட மாட்டாங்க சில டயத்தில். அதை வந்து இந்த சுமாரான பிளேயர்கிட்ட வந்து காதில் நல்லா ஓதி 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 போய் வெளியில் சண்டை போடுற மாதிரி வந்து வச்சுக்குவாங்க அந்த பிளேயரை, சரியா? அப்படி தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எல்லாத்தையுமே ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்களையும் பக்கத்தில் வச்சுக்குவாங்க, இல்லைன்னா ரொம்ப சுமாராக இருக்க பிளேயரையும் வந்து பக்கத்தில் வச்சுக்குவாங்க. அப்படி தான் வந்து மாயாவோட கேம் பிளேயே இருக்கும். அது பிரதீப் மேட்டர்லேருந்து ஆரம்பித்து ஜோவிகா, ஐசு, அக்ஷயா, சரவண விக்ரமன், இவங்க எல்லாத்தையுமே பாருங்கள் அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அது என்ன ஆயிரும் அப்படி தெரியுமா, அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மாயாவை எதுக்கிறதுக்கு பதில் வந்து இந்த பக்கத்தில் உள்ள பிளேயர்ஸை வந்து எதிர்த்து அவங்கள வந்து வெளியே அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது உள்ளுக்குனாலும் சரி, வெளியில் மக்கள்கிட்டனாலும் சரி, சரியா? ஏன்னா மாயா முக்கால்வாசி நாமினேஷன்லேயே வர மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன ஆயிரும், சரி இவ்வளோ நாமினேஷன் இவ்வளோ தான் வந்து நம்ம வெளியே அனுப்ப முடியல, இவ கூட சுற்றிட்டு இருக்கவங்கள நம்ம வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மாயா கூட சேர்ற எல்லா டிக்கெட்டையும் வந்து அடுத்து வந்து வெளியே அனுப்புகிறாங்க, சரியா? இப்போ அந்த விஷயத்தில் வந்து லாஸ்ட் கொஞ்சம் வீக்காக வந்து விசித்ராமாவை கொஞ்சம் கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நல்லா தெரியும். இந்த இதே மாயா வந்து விசித்ராலாம் அது ஒரு ஆளா, அந்த லேடியாலாம் வந்து இப்படி அப்படின்னு வந்து அவ்வளோ திட்டிருக்காங்க, சரியா? அது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், சரியா? அப்படிக்கே விசித்ராமாவை இன்னைக்கு அவங்க ஃபைனல்ஸ் வர வரணும், அவங்க கையை பிடிச்சிட்டு தான் நான் ஃபைனல்ஸில் நிற்கணும் அப்படின்னு வந்து மாயா சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஏதோ ஒரு கேம் இருக்குது, அது நம்மளுக்கு நல்லா தெரியும். சரி, இதுக்கு என்னடா மேட்ரு, இதுக்கு வந்து விசித்ராமா எதுக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதான் இந்த மார்னிங் ஆக்டிவிட்டிலேருந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேரை சொன்னாங்க. விஜயவர்மா பேரை கூட சில பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல அர்ச்சனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு பேச்சுக்கு கூட என் பேரை சொல்லியிருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா சொல்லிட்டு போவாங்க, சரி? ஆனால் விசித்ராமா நீங்கள் என் பேரை சொல்லலை அப்படின்லாம் கேட்கல, ஒரு பேச்சுக்கு கூட என் பேரை நீங்கள் சொல்லிட்டு போயிருக்க கூடாதா, யாருமே ஒரு கன்சிடர் கூட பண்ணல அப்படின்னு சும்மா புலம்பிட்டு போவாங்க. உடனே விசித்ராமா அதை பார்த்துட்டு நீ தான் கேம்லே இல்லையே அப்படின்னாங்க. நான் அப்படி சொல்ல வரலாம், நானும் கேமில் இல்லை, டிக்கெட் ஃபினாலே இல்லை. ஆனால் விஜயவர்மாவும் இல்லை, அவங்க பேரை கூட சும்மா ஒரு பேர் கூட சொன்னாங்களே, என் பேரு கூட யாருமே சொல்லலைன்னு சொல்லுவாங்க. உடனே அர்ச்சனா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் வந்து விசித்ராமா வந்து மாயாட்ட உட்காந்து பேசுவாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த வந்து இவங்களுக்கு அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸே இருக்காது. அவள் வந்து என்ன அப்படின்னம்னா, ஏதாவது அவர்கிட்ட நான் சொல்கிறதுக்கு அப்படின்னா என்னை ஸ்டாப் பண்ணுவா, அவர்கிட்ட சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் நீ பாரு, உன்ட்ட நான் எது வேணாலும் பயப்படாமல் சொல்லுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க மாயாட்டா. உடனே மாயா வந்து ஆட்டிட்டு, ஓ அப்படியா, நான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க, சரியா? அதுக்கு பூர்ணிமா பார்த்துட்டு, ஓ நீங்கள் இப்படி வேற உங்கள் மகமாரியா அப்படிங்கிற மாதிரி வந்து பூர்ணிமாவும் கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபன்னாக, ஒரு இன்டெலிஜென்ட்டாக, ஒரு மேடாக, ஒரு கிரைசினஸாக, இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விசித்ராமா வந்து மாயாவை கிட்டத்தட்ட புகழ்ந்து சொல்கிறாங்க. அதே இதே நான் ஒன்று கேட்குறேங்க, இதே அர்ச்சனா வந்து உங்கள் பேரை சொல்லாமல் இருந்துருந்துடா, இல்லை அந்த வீட்டில் யாருமே என் பேரை சொல்லாமல் இருந்தா, நீ கூட மம்மின்னு சொல்லிட்டு என் பேரை நீ சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படின்னு விசித்ராமா கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல விசித்ராமா பேரை வந்து மாயாவோ நிக்சனோ வந்து டிக்கெட் ஃபினால ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் சொன்னதுனால அவங்க வந்து அப்படியே வந்து பிளேட்டை வந்து மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இப்போ அர்ச்சனா வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, ஆனால் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து ஒரு பொண்ணாக வந்திருக்கக்கூடாது அப்படின்னா ஃபீல் பண்ணி பண்ணுறாங்க. சரி, நீங்கள் உங்கள் பொண்ணாக கூட வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் கூட போய் வந்து ட்வின்ஸுன்னு சொல்கிற நீங்கள் ட்வின்ஸுன்னு வேணும்னு சொன்னீங்களே, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ட்வின்ஸ் வேணும்னு சொன்னீங்களே, அது மாயா பூர்ணிமா உங்கள் வீட்டில் கூட போய் வச்சு வளர்த்துக்கோங்க, சரியா? ஆனால் அதுக்காக ஒருத்தவங்களை வந்து புகழ்ந்து பேசுறதுக்காக இன்னொருத்தவங்களை இழிவுபடுத்தி பேசணும்னு அவசியமே கிடையாது. அந்த இடத்த விசித்ராமா வந்து நிறைய இடத்துல பண்ணுறாங்க. எனக்கு விசித்ராமா மேலே வந்து நிறைய மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனால் வர காலங்களில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விசித்ராமா உண்மையிலே ஜென்யூனாக நடந்துக்கிறாங்களா வீட்டுக்குள்ளே, இல்லை வந்து கேமுக்காக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு கேம் விளாட்றாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.